ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது லாஸ்ட்டு சண்டேவோட விலாகுங்க. கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறதுனால அன்றைக்கி பியூர்லி வந்து வெஜிடேரியன் தான். அதுவும் காலையிலேயே பாப்பாவுக்கு வந்து சப்பாத்தி வேணும்னு கேட்டாங்க. சப்பாத்தியும் ஹோட்டல் ஸ்டைலில் குருமாவும் வச்சுட்டேங்க. ஸோ இப்போ ஒரு 11 மணி வாக்கில் வந்துட்டு நம்ம லஞ்சுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் நம்ம வீட்டிலையே வச்சுருந்த பிரண்டை வந்து நல்லா தளன்னு வளர்ந்துருந்ததுங்க. ஸோ பிரண்டையும் தூதுவளை செடியுமே நல்லா கொடி ஓடிடுச்சுங்க. இலை வந்து கம்மியாயிருச்சு, பட் முள் ஜாஸ்தியாயிருச்சு. அதனால் அதையும் கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா மறுபடியும் வந்து தூதுவளை செடி வேறு பழம் போட்டு வச்சுருந்தேங்க. அது நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு தள்ளன்னு. அதனால் இந்த தூதுவளையும் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டுங்க. தூதுவளை ரசமும் பிரண்டை சட்னி வந்து அடிச்சிட்டுங்க. ஸோ பிரண்டை சட்னி வந்துட்டு நல்லா சூடான சாப்பாட்டோட நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டே வந்துட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. மச்சான் வந்துட்டு நம்ம ரசம் வச்சதையுமே கேட்டாங்க. ஸோ ஒரு கப்பில் வந்துட்டு தூதுவளை ரசம் வந்து முன்னாடியே அவங்களுக்கு கொடுத்துட்டேன். லஞ்சு முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் மட்டும் தூங்கி எந்திரிச்சதே மறுபடியும் வழக்கம் போல் எல்லா வேலையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆன்லைனில் வந்துட்டு இந்த செலவு பெட்டி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. ஸோ அன்றைக்கி தான் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கூடவே தாளிப்பு பொருளையும் மசாலா பொருளையும் ஃபில் பண்ணி வச்சாச்சுங்க. ஆன்லைனில் சில ஐட்டம்ஸ் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் இந்த செலவு பெட்டி வந்து நான் ஆன்லைனில் பார்த்தேங்க. இதோட கலரும் டிசைனும் வந்து ரொம்பவே யூனிக்காக இருந்தது. உங்களுக்கு இந்த செலவு பெட்டி பிடிச்சிருந்தது அப்படின்னா லிங்க்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன்.